ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ, ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்டாக்காக இருக்கணும். அதே சமயத்தில் குவார்ட்டர்லி ரிசல்ட் நமக்கு சமீபமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை தான் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து EPL கிடச்சிருக்கு. EPL வந்து பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி, அதாவது வந்து நல்லா அந்த ப்ரீமியம் ப்ராடக்ட்டுக்கெலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த காஸ்மெட்டிக், பியூட்டி, ஹெல்த் அண்ட் ஃபார்மாஸ்டிக்கல், இந்த மாதிரியான ஃபுட், இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ப்ரீமியம் ப்ராடக்ட்டுக்கு உண்டான பேக்கேஜ் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி தான் இவங்க. இப்போ இவங்களுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னாக்க 180 இருக்குது. இது வந்து ட்ரெண்ட் லைன் ஸ்டேட்டஸில் என்னென்னாக்க வேல்யூ ஸ்டாக் அண்டர் ரேடாரில் இருக்குது. நல்ல ஸ்டாக்கு தான். இது இன்னும் கவனத்தில் இப்போ எல்லாரோடைய கவனத்தையும் ஈர்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் இருக்குது. இதோட ஃபண்டமெண்டல் பார்த்தோம்னா டோட்டல் டெப்ட் டு ஈக்விட்டி 0.4 இருக்குது. இது வித்தின் த ரேஞ்ச் இருக்குது. அதனால் இது அக்செப்டபிள். கரண்ட் ரேஷியோ 1.7 இருக்குது ஆனுவலைஸ்டு. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் இஎம்ஐ, ஷார்ட் டேர்ம் லோன்ஸு இதெல்லாம் மீட் அவுட் பண்ணுறதுக்கான கமாண்டபிலிட்டி இருக்குது. ROCE பார்த்தோம்னாக்கா 12.7 இருக்குது. எபவ் 10 இருக்கிறதுனால ரிட்டர்னும் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. ROE பார்த்தோம்னா 11.4 இருக்குது. எபவ் 10 இருக்கிறதுனால இதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. PE பார்த்தோம்னா 20.9 இருக்குது. இது லெஸ் தென் 25, வித்தின் 25 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால இது நமக்கு வந்து அக்செப்டபிள் ரேஞ்சு தான். ப்ரைஸ் டு புக் வந்து 2.9 இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் 4.5 to 5 வச்சுருப்போம். ஸோ வித்தின் த ரேஞ்ச் இருக்கிறதுனால இதுவும் அக்செப்டபிள் தான். ஆனுவலைஸ்டு இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 7.3 இருக்குது. சரி, இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டலாக பார்த்தோம்னா ஃபினான்ஷியலாக வந்து 70 ஸ்கோர் இருக்குது. ஃபினான்ஷியலாக நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது. ஹை ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்க. வேல்யூஷன் வந்து பார்த்தோம்னாக்க 59 இருக்கிறதுனால ஆவரேஜ். இப்போ இந்த இதோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலாக இந்த ஸ்டாக் வந்து இன்னும் மேலே போகலை அப்படிங்கிறது தான் இதோடைய புரிதல். ஆவரேஜாக தான் இருக்குது. மொமெண்டம் மாத்திரம் பிக்கே ஆகலை. பெரிஷில் இருக்குது. ரெட் கலரில் இருக்குது. பெரிஷில் இருக்குது. இது 50-45க்கு மேலே போகும்போது தான் புல்லிஷ்குள்ளே டேர்ன் ஆகும். இருந்தாலும் அனாலிசிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 255க்கு வந்து ரேட்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன வேணாலும் கொடுத்துட்டு போகிறாங்க. நம்மளுடைய ரேஞ்சில் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். இப்போ இது வந்து இவன் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டெல்லாம் வந்து அடிச்சு தூக்கி கிளப்பிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து ஸ்டாண்ட் அலோனாக கன்சாலிடேட்டாக எதில் மூவ் பண்ண போகிறோம்னாக்க ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட்டுக்கு மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் அதை ஆல்ரெடி பார்த்ததுனால நான் சொல்கிறேன். அதனால் நம்ம கன்சாலிடேட்டை ரெஃபர் பண்ணிக்கிறோம். இப்போ கன்சாலிடேட்டை ரெஃபர் பண்ணும்போது இவனோட இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மார்ச் மாதம் 2.7 இருக்குது. மார்ச் மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2 இருக்குது டிசம்பரில். அப்போ மார்ச் மாதம் போன வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு முந்தின வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. 1.8லேருந்து 1.5க்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ அது ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது கொஞ்சமாவது கூடியிருக்கு. அந்த 2.7 மார்ச் மாதத்துலேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டரை கவுத்தி விட்டுட்டு தேர்ட் குவார்ட்டரில் திருப்பி ஏற்றி வச்சுருக்கிறான். அப்போ என்ன ஆகுது, மார்ச் மாதத்துக்கு ஏறிட்டு உடனே நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் அண்டு செகண்ட் குவார்ட்டருக்கு கவுத்தி விட்றான் பாருங்கள். 2 டர்னாகவும் அப்படி தான் கவுத்தி விட்ருக்குறான். அதனால் நம்ம உஷாராக இருந்துக்கணும் அந்த இடத்துல. இப்போவே அவன் கீழே இறக்கி விட்டுட்டு இந்த இதுக்கு உண்டான ரேட்டுக்கு இப்போவே கீழே இறக்கி விட்டுட்டு அப்புறமா மொத்தமாக ஏற்றிக்குவோன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றவும் செய்வாங்க. இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம். எப்படி இருந்தாலும் நம்ம அதை பார்த்துக்குவோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா புக் வேல்யூ 62.6 இருக்குது. இப்போ நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்மளோட எக்ஸல் ஃபார்முலா ஷீட்டில் நம்ம ஃபீட் பண்ணிட்டோம். இந்த இதில் ஸ்டாண்ட் அலோனுக்கும் போட்டிருக்கிறோம், கன்சாலிடேட்டுக்கும் போட்டிருக்கிறோம். இது ஸ்டாண்ட் அலோன். ரெண்டுத்துக்குமே போட்டுட்டு நம்ம 2 ஃபிகரையும் எடுத்து வச்சுக்கிறோம். எது இது வந்து மார்க்கெட் ப்ரைஸோட அலைன் ஆகுதோ அதுக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் இது வந்து கன்சாலிடேட் ஸ்டேட்மெண்ட்டில் அலைன் ஆகிருக்கு. இது இனிமேல் ஸ்டாண்ட் அலோன் ஸ்டேட்டஸ்க்கு போச்சு, அதுக்கு அந்த இதுக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு போச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் மாற்றிக்கிறோம். இப்போ நான் வந்து இதில் கீயாக பார்க்க வேண்டியது ப்ரீவியஸ் இயர் லோ வந்து 147 எடுத்திருக்கிறோம். இது வந்து ஜஸ்டிஃபையபிளா அப்படின்னு சொன்னாக்க, இது ஜஸ்டிஃபையபிளான்னு நம்ம பார்க்குறத காட்டிலும் பிஇ ரேஷியோ நம்மளோட ரேஞ்ச் வந்து 25, புக் வேல்யூ 4.5 to 5 வச்சுருப்போம். அதையே அடையலேங்கும்போது இதை வந்து அக்செப்டபுளாக நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் நம்மளுடைய புரிதல். ஸோ இப்போ இவன் வந்து இந்த ரேஞ்சில் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிறோம் அப்படின்னு. இந்த ரேஞ்சை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இதில் நெக்ஸ்ட் குவார்ட்டரோடைய இது வந்து எஸ்டிமேஷன் வந்து 2.175 இருக்குது.
2.17 தான் வந்திருக்கு. அந்த மாரி இது ஆவரேஜ் பண்ணும்போது தானே, இதெல்லாம் ஆவரேஜ் பண்ணும்போது தானே, இது கண்டிப்பா இப்படி தான் இருக்கணும் இல்ல. ஒரு எஸ்டிமேஷன் தான். இப்ப குமுலேட்டிவ் டார்கெட் வந்து குமுலேட்டிவ் இது வந்து பார்த்தோம்னா 3 குவார்ட்டரோட ரிசல்ட்டும் வந்து குமுலேட்டிவ் இது குவார்ட்டர்லி இபிஎஸ் வந்து 6 வந்துருச்சு. எஸ்டிமேஷன் வந்து இபிஎஸ் டிடிஎம் வந்து 8.7 இருக்கு. இதோட 4 குவார்ட்டரோட ஆவரேஜ் தானே. அதுக்கப்புறம் ஆனுவல் எஸ்டிமேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 7.3 இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த 4 ஃபிகருக்கும் நம்ம போடுறோம். போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனா இப்ப வந்து என்ன இருக்கு, 180ங்கும்போது இவன் ஸ்டாண்ட் அலோனோட இந்த குவார்ட்டர் பிரைஸ் வரைக்கும் இறங்கியிருக்கிறான் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இவன் தத்தி 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 215 கடந்து தான் மேலே ஏறுவான் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. அப்ப 215ல நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கணும். என்னதான் இந்த சைடு ஸ்கோர் போட்டா கூட 215ல நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கணும். இப்ப நான் என்ன பண்றோம்னாக்க, நம்ம வந்து இது மந்த்லி இது வந்து கேண்டில் ஸ்டிக் எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபிகர் 2020, இது 2023, இப்ப இருக்கிறது தான் 2024. ஸோ இப்போ 2023 ரிசல்ட்டுக்கு தான் இந்த 3வது குவார்ட்டர் வந்து 200 இந்த 3வது குவார்ட்டர் குமுலேட்டிவ் வந்து பார்த்தோம்னா 2023 டிசம்பருக்கு. அப்போ அந்த டிசம்பருக்கு உண்டானதை வந்து அந்த டிசம்பர் டயத்தில் ஏற்றிருப்பானான்னு பார்த்தா அவன் அதுக்கு முன்னாடி ஏற்றிட்டு கீழே இறக்கிட்டு இருக்கிறான். இப்போ இது அட்ஜஸ்ட் ஆகிட்டு இதுக்கு மேலே அது ஏறலை. ஏன்னா இது வந்து கூடி வரல. அதனால அவன் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. அவன் இது மார்க்கெட்டில் எல்லாரும் தெளிவாக இருக்கிறாங்க. நம்ம தான் கால்குலேட் பண்ணும்போது தெளிவாக இருந்துட்டோம்னா நம்மளும் அவங்களோட சேர்ந்து போய்க்கலாம். அவன் ஆல்ரெடி ஜூன் மாதமே பாருங்க 238க்கு ஏற்றி வச்சுட்டான். ஆனால் அதுக்கப்புறம் கீழே இறங்கின உடனே கீழே அடித்து கீழே இறக்கிட்டான். இந்த 238க்கு உண்டானது டேலி ஆகிருக்கு. இப்போ தான் இனிமேல் தான் டேலி ஆகணும். இப்போ வந்து இனிமேல் இந்த குவார்ட்டரோட ரிசல்ட் வரும்போது இந்த 238 உடச்சி மேலே போகிற மாதிரி இருக்குன்னாக்க இவன் வந்து மேலே ஏற்றுவாங்க, இல்லாட்டி கீழேயே சுத்த விட்டுருவாங்க நம்மளை. அதனால அடுத்த குவார்ட்டருக்கான ரிசல்ட்டை நம்ம பார்த்து தான் நம்ம எடுக்கணும். இப்போ 238, 257, 248 இதுக்கான கோடை நம்ம போட்டுட்டோம். நம்ம வந்து மந்த்லி கேண்டில் ஸ்டிக் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி 202 இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம மேலே போய்க்கலான்னு பார்க்குறோம். ஸ்டாண்ட் அலோனில் என்ன பண்ணு 215, 215க்கு மேலே 206க்கு மேலே போனால் தான் நம்ம ஸ்டாண்ட் அலோனில் எடுக்கவே போகிறோம். அப்படி வந்து 196க்கு மேலே போனாக்க நம்ம ஓரளவுக்கு என்ட்ரியை பற்றி யோசிக்கலாம். அப்போ 215லலாம் நம்ம உஷாராக இருந்துக்கணும். அடுத்த குவார்ட்டரோட ரிசல்ட் வரைக்கும் பொறுமையாக இருப்போமே, என்ன அவசரம் இப்போ? அடுத்த குவார்ட்டரோட ரிசல்ட் ஃபில் ஆகட்டும். இந்த சைடு எல்லா எஸ்டிமேஷனும் மாறும். அப்போதைக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 248 டு 257 நம்ம போட்டுவிட்டோம். 238 போட்டோம். இந்த இடத்துல டெக்னிக்கலாக நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க, அப்படியே ட்ரெண்ட் லைன் போட்டோம் அப்படின்னு சொன்னால் மீன் மண்டையோட நேரோக்கு வந்திருக்கு. அப்போ மீன் மண்டையை ஒட்டி இந்த இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு எப்போ உடைக்க போகிறான்னு தெரியல. அப்போ இந்த 257ங்கிறது இப்போவே வரணும்னு இல்லை, இந்த வருஷமே வரணும்னு இல்லை. இந்த மீன் மண்டையே நேரோ டவுன் பண்ணி உடச்சி மேலே ஏறணுங்கும்போது அடுத்த வருஷம் கூட வரலாம், இல்லாட்டி இது வரலாம். அதனால இதை நம்ம அடுத்தடுத்த குவார்ட்டரில் பார்த்துட்டு என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவோட ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதனால் இன்னும் அவசரப்பட வேண்டியதில்லை. சப்போஸ் அடுத்த இந்த ஆனுவல் ரிசல்ட்டு நல்லா வந்துருச்சுனாக்கா இவன் இப்போவே உடைக்கலாம். இப்போயே உடச்சி இந்த இடத்துல வரலாம். இங்கே வரைக்கும் வந்துட்டு தான் மேலே ஏறணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துலையே உடைக்கலாம். இப்போயே உடச்சிட்டு போகலாம். எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட்டு சப்சிக்வெண்ட் ஜூன் குவார்ட்டர் ரிசல்ட்டெல்லாம் பொறுமையாக பார்த்தோம்னா எந்த வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு தெரிய வரும். கவுத்தி விட்டாங்கன்னா ஸ்ட்ரக்சருக்கு மேலே உடைக்கிறதுக்கு பதிலாக கீழே உடைச்சி சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம இதை கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்குவோம். இது ஒரு கம்பெனி நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். 4 கம்பெனியை 40 கம்பெனியை பார்த்தா தான் 4 கம்பெனியாவது நமக்கு தேருங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு நம்ம நண்பர்களே லைக் பட்டனை உங்கள் பொண்ணான கையால் வச்சு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் இருக்கிறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் பொண்ணான கையால் அந்த சைடு இந்த சைடு 2 பக்கமும் ஒரு கிளிக் பண்ணி வச்சுட்டு நம்மளே சந்தோஷப்படுத்துங்க. தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.